ஏழு கைஸ் நீங்கள் பார்த்து எம்எஸ்டி ஓகே கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம ரியல் கிரிக்கெட் 24ஓட மேட்ச்சு எத்தனை மேட்ச்சு வந்து 5வது மேட்ச்சு தாங்க. மேட்ச்சு நம்பர் 5. நம்ம வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ளே பண்ண போகிறோம். நம்ம வந்து பெரிய தோல்விக்கு அப்புறம் ரியலில் வந்து கொல்கத்தாவோட வின் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி கொல்கத்தாவோட வின் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி டெல்லியோட ஒரு சரிவு, அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு வின்னோட தான் வந்திருக்கோம். ஓகே, 5000 காயின்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிடுவோம். சரி, கேம் ப்ளே ஆரம்பிச்சிடும். ஓகே, இது நம்ம சென்னை சேப்பாக்கத்தில் தான் நடக்க போகுது. கார்டு வச்சுருங்க. ஓகே, நைட்டு வச்சிடும். மேட்ச் நைட்டு வச்சாச்சு. இது சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கும் 3rd மேட்ச்சுங்க. 3rd மேட்ச்சு சென்னை சேப்பாக்கத்தில் நடக்க போகிறது. ஓகே, லாஸ்ட் பிளேயிங்களோட தான் அப்படியே போகிறாங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் அப்படியே போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம அட்ல ஈஸியாக போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாங்க. ஓகே, இதாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பிளேயிங் 11. அதை தான் சரி கேப்டன்சியில் இந்த அணிக்களம் இறங்க போகிறது. ஓகே, நம்ம ஹைதராபாத்தில் இருந்து ரிட்டர்ன் ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம சென்னை சேப்பாக்கத்துக்கு மீண்டும் வந்து விட்டோங்க. சென்னையில் கேம் விளாட ஹைதராபாத்லேருந்து ஃப்ளைட்டை போட்டு சென்னைக்கு வந்து இறங்கியாச்சு. மேட்ச் நம்பர் 5 சிஎஸ்கே விஸ் கேகேஆருங்க. நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய மேட்ச் நடந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து இது 5வது மேட்ச்சு தாங்க. 5வது மேட்ச்சுக்கு இதுக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த இதை முடிக்கலாமுங்க, எபிசோடை முடிக்கலாம். ஓகே ஓகே, டாஸ்க்கான நேரம். நம்ம ருத்ராஜ் கைகார் அவன் நம்ம ஹோம் கிரவுண்டு தான் இருந்தாலும் நம்ம கேட்குறதுனால அவன் தான் வின் பண்ணுற மாதிரி இருந்தாகணும். ஓகே, நம்மளுக்கு 5வது டாஸ் தோல்வியாக இருக்குமா இல்லை மொதல் டாஸ் வின்னாக இருக்குமாங்க? எஸ், மொதல் டாஸ் வின் பண்ணியிருக்கோம். நம்ம செம ஒரு வின்னிங் சொல்லப்போனால் செம ஒரு வின் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து பவுலிங்கே பண்ணலாம், சேசிங்கே பண்ணலாங்க. அதனால் பவுல் போஸ்ட்டு சொல்லியிருக்கோம். இதாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பிளேயிங் 11. இதோ இது நம்மளோட பிளேயிங் 11. நம்மளுக்கு ஃபஸ்ட் ஓவர் யார் போடுவாரோ அவர் தாங்க போட போகிறார். அம்பையர் 2 பேர் உள்ளே வந்துட்டாங்க. அதை தொடர்ந்து சிஎஸ்கே ஃபீல்டிங்க்கு வந்துட்டாங்கங்க. அதை தொடர்ந்து பேட்டிங்க்கு வந்துட்டாங்க 2 பேட்ஸ்மேனுமே. ஓகே, டிவெக்சர் தான் ஓப்பனிங் பண்ண போகிறார். நல்லா இந்த மேட்சை போட்டு முடிப்பார் நம்பும். இது வரைக்கும் டிவெக்சருக்கு பேரில் இந்த சீசனில் ஒரு விக்கெட்டும் இல்லை. எடுப்பாரா? வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க ஆகும். ஓகே, ஆட்டத்தில் முதல் பந்துங்க. டிவெக்சர் இறக்கிறார். ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரியோடு ஆரம்பிச்சிருக்காருங்க. ஃபஸ்ட் பாலே ஒரு 4ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஆட்டத்தில் 2ஆம் பந்து ஒரு ஸ்கூப்பு. சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஆட்டை தூக்கி விட்ருக்காருங்க சுனில் நரைன். செம 6ங்க. எங்கேயோ போய் விழுந்த மாதிரி விழுந்துச்சு. சத்தியமாக வேறு லெவலுங்க. என்ன சொல்லனே தெரில, எங்கேயோ போய் விழுந்த மாதிரி விழுந்துருச்சு பந்து.
டிவக்சர் ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்காருங்க. 121 மீட்ரு 6 செம்ம. இது பின்னாடி ஆப்பில் எச்சில் போன மாதிரி தாங்க இருந்துச்சு, ஆனால் செம்ம 6. மூணு பாலுக்கு 11 ரன் கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே ஒரு டாட் பாலுங்க, நல்லாவே ஒரு கம்பேக் பண்ணியிருக்காரு. சுனில் நாராயண் அவருக்கு வேலையை அந்த இது அடிக்கிறதான், அதை நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காருங்க. அடிப்போட்ட மாதிரி என் வேலை அடிக்கிறதாண்டா, நான் அடிக்கிறதாண்டா செய்வேன் மாதிரி வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அவர் வாட்டில். ஓகே, ஃபஸ்ட் ஓவரில் 4 பால், செம டிஃபென்ஸு, சிங்கிள் கிடைக்கும் கண்டிப்பாக. டேரக்ட் கிட்ட இருந்தாலும் உள்ள கிரீஸ்குள்ளே வந்துட்டார். 13 ரன்னோட இந்த ஓவர் முடியுது, ஃபஸ்ட் ஓவர். ஓஎஸ் ருத்ராஜ் கைக்வாட் ரச்சின் ரவீந்திராவுக்கு கொடுத்துருக்காருங்க ஓவரை. 2வது ஓவரே ரச்சின் ரவீந்திராவுக்கு கொடுத்துட்டாரு, போடுறா தம்பின்ட்டு. ஒரு இம்பேக்ட் பண்ணுவாரா? ஃபஸ்ட் பால் இதுங்க, ஒரு மிஸ்ஃபீல்டிங் இருந்தாலும் பிடிச்சிட்டாரு. ஓ, தூக்கி விட்டுருக்காரு. கேட்சா? இல்லைங்க, ஃபீல்டர் இருந்தாலும் அவரை தாண்டி போயிட்டு பந்து செம தூரங்க. பந்து அவரை தாண்டி எங்கெங்கேயோ போயிடுச்சு, இந்த மாதிரி போயிடுச்சு. சுனில் நாராயண் இங்கே செம ஒரு நாக்கு ஆடிட்டு இருக்காருங்க. இந்த அட்டை விட்டுருக்காரு. ஓ, ஒய்டு கொடுத்துட்டாருங்க அம்பேரு. ஓ, மீண்டும் மீண்டும் ஒய்டு கொடுத்துட்ருக்காருங்க அம்பேர். இந்த அட்டை ஆனால் இறங்கி வந்து அடிச்சிருக்காரு, கேப்லேயே அடிச்சிருக்காருங்க. ஓகே, டொக்கு வைக்காரு அப்படின்னு நினச்சா கேப்பில் அடிச்சிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா 2வது ஓவரே எதுக்கு கொண்டு வந்தாருன்னு தெரில, ஆனால் இங்கே செம்ம அறையாக வாங்கிட்டு இருக்காருங்க, அது மட்டும் தெரியுது. தட்டை விட்டுருக்காரு, சிங்கிள், டாட் பாலுங்க. 2வது ஓவர் தாங்க முடிய போகுது. 2வது ஓவர் தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அங்கே அதுக்கு முன்னே 26 ரன்னுங்க. ஒரு பாலுக்கு என்ன ஆகுன்னு தெரியாமல் விளாண்டுட்டு இருக்காங்க சிஎஸ்கே அணியே. ओहो, மதிதா திக்ஸனாவை கொண்டு வந்திருக்காருங்க. மீண்டும் இன்னொரு ஃபின்னர் திக்ஸனா. ஆனால் இந்த அட்டாக் கம்பேக் ஃபார் திக்ஸனா. நல்லா போட்டு கொடுப்பாரா? ஆனால் மீண்டும் தூக்கி விட்டுருக்காரு. 4ங்க. இந்த டைமிங் இல்லாதனால ஒரு 4 கிடைத்துள்ளது. பவர் பிளேன் லாஸ்ட் ஓவருங்க.
பாஸ் பவுலருக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேங்காரு, ஃபின்னருக்கே கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, லெக் சைடு ஃபீல்டர் இல்லாமல் 2 ஃபீல்டருமே ஆஃப் சைடு தான். செம ஒரு பவுலிங்க, செம ஒரு பவுலிங் திக்ஸனா கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு எச்சு இருந்தாலும் 4 சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். அடிக்க முயற்சி. ஓ, செம ஃபீல்டிங் ப்ரோ. ஓ, செம குகுலி. ஆனால் இறங்கி வர மாட்டேக்காரு. இறங்கி வந்தால் போல்ட்டு தோனி ஸ்டம்பிட் ஆக்கலாம். மீண்டும் ரச்சினுக்கே கொடுத்துருக்காருங்க. போடுப்பா பார்த்துக்கலான்னு மாதிரி ரச்சினுக்கே கொடுத்துருக்காரு. அதுவும் சுனில் நரேன் க்ரீஸில் இருக்கார். செம்ம ஒரு காட்டிட்டு இருக்கார். ஒய்டு இல்லைங்க, செம ஒரு இது ஒய்டு இல்லைன்ட்டாரம் பேர். ஓஹோ, நல்லாவே போயிட்டுருக்கு. போன ஓவர் ஃபுல்லாக 4ம் வரல, 6ம் வரல. செம்ம கம்பேக் சிஎஸ்கேட்டிருந்து. தட்டி விட்டுருக்காரு எச்சு. இறங்கி வந்திருக்காருங்க. ஆனால் லெக் சைடு ஃபீல்டரே இல்லை. அழகாக லெக் சைடு தட்டி விட்டாருங்க. நவுண்டு வந்தார். அந்த சைடு தான் போட போகிறான்னு தெரிஞ்சுட்டு அதனால் நவுண்டு வந்தார். அழகாக லெக் சைடு அழகாக தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டாருங்க. ஆனால் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஒரு மிஸ் ஃபீல்டிங். லாஸ்ட் ஓவருங்க. செம ஃபீல்டிங். ஓகே, 10 ரன் இப்போதைக்கு வெளியே இருக்காருங்க. ஆனால் இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு தெரில, திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு படக்குன்னு. இதுக்கே முஸ்தபுர் ரஹ்மானுக்கு கொடுத்துருக்காங்க ஓவரை. ஃபஸ்ட் பாலே கிளாசிக் கேப்பில் ஒரு 4ங்க. ஃபஸ்ட் பாலே கேப்பில் ஒரு 4 ஆரம்பிச்சிருக்காரு. நல்லது ஓவரை. அடிக்கடி மழை வருதுங்க. இன்றைக்கி சென்னை சேப்பாக்கத்துலேயும் மழை அடித்து ஊற்றிட்டு இருக்குது இப்போதைக்கு. இறங்கி வந்திருக்காரு. லெக் சைடு அடிப்பார்னு நினைக்கேன். இல்லைங்க, ஆஃப் சைடை தான் தட்டி விட்ருக்காரு. சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும்.
के लिए पॉइंट फील्डर तैनात। दिलचस्प फील्ड लगाई है कप्तान ने। ओवर द विकेट गेंदबाजी करने का निर्णय। ஓ செம்ம ஒரு பால், சிங்கிள் மட்டுமே. 3 ஃபீல்ட்ரு ஆஃப் சைடு மட்டுமே வச்சுருக்காருங்க. ஆஃப் சைடு மட்டுமே 3 ஃபீல்ட்ரு. ஆனால் இவர் கேப்பை கண்டுபிடிக்க பார்க்காரு. என்ன தான் பண்ணாலும் முடியலை. சிங்கிள் தான் கிடச்சிட்ருக்குது இப்போதைக்கு. சிங்கிள் கிடைக்கும். आक्रामक कप्तानी, स्लिप फील्डर लगाया है। गेंदबाज साइड चेंज करते हुए राउंड द विकेट अब गेंदबाजी करेंगे। கேட்சு, விக்கெட்டுங்க. விக்கெட்டு ஸ்லிப்பு வச்சாருங்க. முஸ்தபிர் ரஹ்மானுக்கு விக்கெட்டு வந்திருக்குங்க. அதோட இந்த இன்னிங்ஸ்லேயும் விக்கெட்டு. செம ஒரு இதுங்க. இது போட்டிருந்தார். எச் ஆகிறத பார்த்து ருத்ராஜ் கைக்கோடு அங்கே ஒரு ஸ்லிப்பு வச்சார். ஆனால் ஸ்லிப்லாம் தேவையில்லை. காட்டுக்கு ராஜா சிங்கம் நான் பிடிக்கிறேன்ட்டு செம டைவ் அடித்து பிடிச்சாருங்க. இந்த வயசுலேயும் செம ஒரு டைவிங் போட்டார். உண்மையிலே செம்ம டைமுங்க. ஸ்லிப்பு இருந்தார். ஸ்லிப்பு இருக்கட்டும், அவர் ஒரு கரைக்கு அப்படின்ட்டு விட்டார். ஆனால் லாபாவில் விக்கெட் எடுத்தனும். ஆனால் இங்கே ஒரு மழை காரணமாக மேட்சை கொஞ்ச நேரத்துக்கு நிப்பாட்டி வைக்கிற மாதிரி அம்பையர் பேசிகிட்டு இருக்காங்க. எஸ், அம்பையர் பேசி மழை வந்தனால கண்டிப்பாக நிப்பாட்டால் தான் முடியும் என்ற நிலைமையில் பேட்ஸ்மேன் ஒருத்தர் அவுட் ஆன கையோடு போகிறாரு. அதோட அப்படியே சிஎஸ்கேவும் கிளம்பிட்டாங்க. ஓகே, 10 ஓவர் 8 ஓவராக மாற்றுறதாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. எஸ், 10 ஓவர் 8 ஓவரை தான் ஆக்கியிருக்காங்க. நம்மளுக்கு 8 ஓவர் தான் இன்னும். அப்போ நம்ம 3 ஓவர் தான் போடணும். ஓகே, தேஷ் பாண்டியாவை கொண்டு வந்திருக்காருங்க ஓவர் அவருக்கு. இப்போ தான் செம ஒரு விக்கெட்டு விழுந்துச்சு சிஎஸ்கேக்கு. அங்கே ஒரு ஸ்லிப்பு வச்சுருக்காருங்க. கண்டிப்பாக ஸ்லிப்பு உதவுன்னு நினைக்க எச்சாச்சுன்னா கண்டிப்பாக. ஆனால் இவர் லெக் சைடு அடிக்க முயற்சிங்க இந்த அட்டை. ஆனால் இந்த ஆட்டை ரச்சனை தூக்கி பின்னாடி வச்சுருக்காரு ருத்ராஜ். பின்னாடி அடித்தாலும் அடிப்பான்ப்பா, நீ கொஞ்சம் பின்னாடி இருந்துக்கோ அப்படின்னு மாதிரி பின்னாடி வச்சுருக்காருங்க. டாட் பால். செம்ம எச்சு கேட்சுங்க. ஆனால் அது அப்படி கண்ணுக்குள்ளே இன்னும் நிற்கி. இங்கே ஒன்றும் பண்ண முடியல. வெங்கடேஷ் ஐயர் வந்து பொறுமையாக தான் ஆடிட்டு இருக்காது இப்போ வரைக்குமே. கேப்பில் அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக 2 கிடைக்கும்னு நினைக்கேன். இல்லைங்க, சிங்கிள் மட்டும்தான். செம ஒரு பவுலிங் இப்போதைக்கு வந்துட்டு இருக்குது. ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரெயிட்லேயும் ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள் மட்டும்தான். போடு போ போடு போ போ. ஒரு ஸ்லோவர் பவுன்சர், சிங்கிள் மட்டுமே.
वापस आए हैं गेंदबाजी के लिए। ஓகே, ஜடேஜாவுக்கு தாங்க ஓவர் கொடுத்துருக்காரு. ஜடேஜா ப்ரோ ஃபஸ்ட்டு பாலே செம குகுலி, बल्लेबाज को परेशानी में செம பால் போட்டிருக்காரு ஃபஸ்ட் பாலே. बल्लेबाज पिछली गेंद पे बड़े अनकंफर्टेबल लगे। இரண்டாம் பால் தூக்கி அடிக்க முயற்சி, சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் மிஸ் ஃபீல்டிங்க, அங்கே ரகானே கிட்டேருந்து மிஸ் ஃபீல்டிங் வந்திருக்குது. ஒரு ரன்னோட முடிக்க வேண்டியதை ரகானே மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாருங்க. 4 கிடச்சிட்டு அவங்களுக்கு. अपने फील्डिंग का स्तर और बेहतर ஜடேஜா செம அப்டேட்டாக இருப்பார். ஓ ஓ ஓ என்னதான் ரன்னு கொடுத்தாலும், மிஸ்ஃபீல்டிங்கில் ரன்னு கொடுத்தாலும் செம கண்ட்ரோல் பண்ணுறாரு. बल्लेबाज जरूर पिछली गेंद के बारे में सोच रहे होंगे। ஓ இறங்கி வந்து என்ன பண்ணாலும் முடிய மாட்டேங்குங்க. ஜடேஜா கிட்ட இருந்து செம்ம போலிங். गेंदबाज अच्छी लय में लग रहे हैं। क्या ये विकेट ले पाएंगे? चलिए देखते हैं। ஓஹோ என்ன பண்ணாரும் இந்த ஓவரில் அந்த மிஸ்ஃபீல்டிங் மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா पिछली गेंद के बारे में सोच रहे ஒரு ரன்னோட முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஆட்டை வேற மாதிரிங்க. ஓவர் ஜடேஜா போட்டார். அவருக்கு ஓவரு செம ஒரு இது ஓவராக போட்டு முடிச்சிருக்காருங்க. स्पिन गेंद ஓகே, லாஸ்ட் ஓவரு முடிச்சுட்டு ரவன் விக்கெட் எடுத்தார். இருந்தாலும் திக்ஸனாவுக்கு தான் கொடுத்துருக்காருங்க ருத்ராஜ் கெய்க்வாடு. गेंदबाज साइड चेंज करते हुए राउंड द विकेट अब गेंदबाजी करेंगे। இறங்கி வந்து அடிக்க முயற்சி, இருந்தாலும் ஃபீல்டர் இருக்கார், சிங்கிள் மட்டும்தான். டூக்கான முயற்சி ரன் அவுட்டாக இருக்குமா? அவுட்டுங்க, ரன் அவுட் அப்பீல். தோனி ரன் அவுட் அப்பீல் பண்ணியிருக்காரு. ஆனால் நாட் அவுட்டுன்ட்டாருங்க அம்பேரு. க்ளோஸ் காலாக இருக்குன்னு நினச்சோம், ஆனால் அம்பேர் டேரெக்டாகவே சொல்லிட்டாரு நாட் அவுட்டுன்னு. दोनों बल्लेबाजों के बीच மீண்டும் தூக்கி அடிக்க முயற்சி, ஃபீல்டர் இல்லாதனால் மீண்டும் 2 ஒரு ரன் அவுட்டுக்கு மீண்டும் முயற்சியாக உள்ளது. ஓ ஓ இந்த ஆட்டை அங்கேருந்து கொஞ்சம் டேரெக்ட் முயற்சி பண்ணியிருந்தார கண்டிப்பாக இதாக இருக்கும். ரிஸ்க்கு ஓடுறாங்கங்க. बेहतरीन रनिंग बिटवीन द विकेट दोनों बल्लेबाजों के बीच। कैप में खेल दिया है। டைமிங் கேப்பில் दूसरा रन चुरा पाएंगे। மீண்டும் 2 மீண்டும் ஒரு ரன் அவுட்டுங்க. ஓ ரொம்ப ஸ்லோவாக அடிச்சிட்டு இருக்காரு திக்ஸனா. ப்ரோ கொஞ்சம் வேகமாக பிடிச்சி அடிங்க பந்த. सिंगल्स रोकने के लिए पॉइंट फील्डर तैनात। बढ़िया இறங்கி வந்து டிஃபென்ஸு आसानी से 2 रन मिल 4 போக வேண்டிய பாலுங்க. செம்ம டிஃபென்ஸில் இருந்தாலும் 2 ரன் கிடச்சிருச்சுங்க. திக்ஸனா ஓவரு லாஸ்ட் ஃபுல்லாக 2-2 ஓடிட்டு இருக்காங்க. என்னதான் இது பண்ண முடியலான்னு 2-2 ஓடுவான்டான்ட்டு ஓடிட்டு இருக்காங்க. द विकेट दोनों बल्लेबाजों के बीच। ஓ செம ஒரு பால் இந்த ஆட்டானா. 2-2 ஓட விட்டாலும் இந்த ஆட்டை நல்ல ஒரு கூகுளி போட்டிருக்காரு. रही पारी की आखिरी गेंद आपके सामने। ஒரு விக்கெட் தான் கிடச்சிருந்துச்சு. एक रन 2 ஓடுவாங்க கண்டிப்பாக. இல்லைங்க, சிங்கிளோடய முடிச்சிட்டாங்க. லாபால் ரிஸ்க் 2 ஓடல. 35 ரன் அடிச்சிருக்காங்கங்க. 8 ஓவருக்கு 66 அடித்து அந்த மேட்சை நம்ம வின் பண்ணலாங்க. டிஎல்ஸ் முறையில் 8 ஓவர் ஆக்குனாங்க. ஆனால் 68 ரன் அடித்து அந்த மேட்சை நம்ம வின் பண்ணலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா தான் ஓப்பனிங் பண்ணுறாங்க. फील्डिंग टीम पूरी तरह से तैयार लग रही है। यहाँ पर तेज गेंदबाज को लाया गया है। மிடில் ஸ்டாக்கு தாங்க அங்கே போட போகிறார் ஓவர், ஃபஸ்ட் ஓவர். पावर प्ले की समाप्ति। कप्तान अब 2 से ज्यादा फील्डर्स 30 यार्ड सर्कल के बाहर रख सकते हैं। ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்காங்க. செம ஒரு இது. गेंदबाज अपने प्रेफर्ड एंड से गेंदबाजी करते हुए
अच्छा शॉट बस सिंगल ही मिलेगा. तेज गेंदबाजी को खेलना पसंद करते हैं ये बल्लेबाज. எல்பிடபிள்யூ அப்பீலுங்க, எல்பிடபிள்யூ அப்பீல். ஆனால் அம்பேர் நாட் அவுட் சொல்லியிருக்காருங்க. ருத்ராஜ் கைக்வாடு ஆஃப் சைடில் தட்டை பார்த்தாரு. இது என்ன சிரேஸ் ஐயர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ஸ்டாக்கும் விக்கெட் கீப்பர் அண்ட் சிரேஸ் ஐயர் மற்றபடி நின்று பேசுகிறாங்க. ஆனால் சிரேஸ் ஐயர் வேண்டாப்பா வேண்டாம், அது பார்த்தாலே தெரியுது அப்படின்ட்டு விக்கெட் மிஸ்ஸிங்னு தெரியுதுன்ட்டாரு. ஓ இறங்கி வந்து அடிக்க முயற்சி. बिल्कुल आइडिया नहीं था उस गेंद को कैसे खेले. बड़े शॉट मारने के पहले बल्लेबाज को पिच पर थोड़ा समय बिताना होगा. बल्लेबाज ने लाइन मिस की और गेंद जाके लगी बॉडी पे. ருத்ராஜ் கைக்வாடுக்கு இங்கே ஒரு சின்ன இன்ஜுரிங்க. இறங்கி வந்து அடிக்க பார்த்து கரெக்டாக கழுத்துலேயே வாங்கின மாதிரி வாங்கிட்டாரு ருத்ராஜ் கைக்வாடு. ठीक से टाइम नहीं कर ஓகே पाए. லாபால் ஒரு சிங்கிளோட தான் முடியும். அப்படியும் ஒரு முடியில் 3 ரன்னுங்க. अच्छा शॉट पर सीधा फील्डर के हाथों में. अंपायर का इशारा डेड बॉल. முதல் ஆஃப் ஷாட்டுக்கு முயற்சிங்க ருத்ராஜ் கைக்வாடு பேட்லேருந்து. கண்டிப்பாக 4 கிடைக்கும். அதான் கிடச்சிருக்கு, 4 கிடச்சிருக்குங்க. இந்த மேட்ச்சை சீக்கிரம் முடிக்க பார்ப்பாங்களா? बढ़िया फॉर्म में लग रहे हैं बल्लेबाज. बाल बचे बल्लेबाज. बेहतरीन गेंदबाजी. गेंदबाज अच्छी लय में लग रहे हैं. क्या ये विकेट ले पाएंगे? चलिए देखते हैं. अच्छा शॉट. கேப்பில் அடிச்சிருக்காரு, இருந்தாலும் 2 ரன் தான் கிடைக்கும். अच्छा थ्रो फील्डर का. तेज और बिल्कुल ठिकाने पे. ருத்ராஜ் கைக்வாடு சமர் பால். आसानी से खेला है 1 रन के लिए. अच्छा शॉट बस सिंगल ही मिलेगा. फील्डर्स के बीच के गैप ढूंढने में नाकामयाब. ஓகே ருத்ராஜ் கைக்வாடு இன்க்ரீஸ். दर्शकों से पूरी तरह से भरा लाबाल हुआ है और क्रिकेट का आनंद. ஒரு பெரிய ஷாட்டோட முடிக்க பார்ப்பாரா? வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த ஆட்டை அதே ஷாட்டு, ஆனால் டிஸ்டன்ட்டு தூரம் வேற மாதிரி 6ங்க. போன ஓவரில் 4 வந்துச்சு. சரி, இந்த ஓவரில் தான் 4 வந்துச்சுன்னு நினைக்கேன். இந்த ஓவர்லேயே அதே 6ம் கொடுத்துட்டாரு. அதே ஷாட்டு தாங்க ருத்ராஜ் கைக்வாடு இருந்து முட்டி போட்டு அழகாக தூக்கி விட்டார்.
கேப்பை பார்த்து தட்டி விட்ருக்காருங்க. ரச்சின் ரவீந்திரா இறங்கி வந்து கேப்பை பார்த்து டைம் பண்ணார். ஒரு 4 கிடச்சிருக்குங்க. நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருக்கு சிஎஸ்கேக்கு. இப்போதைக்கு பவர் பிளே முடிவு. பவர் பிளே லாஸ்ட் ஓவரு. அதனால் அடிக்க முயற்சி பண்ணுவார் நினைக்க. பார்க்கலாம் ரச்சின் ரவீந்திரா. काफी तेज दौड़ लगाई है पहले रन के लिए, क्या 2 रन मिलेंगे यहाँ पर? धीमी गेंद इस पिच पे एक अच्छा विकल्प होगा. என்ன ப்ரோ 2வது ஓவர்லேயே பவர் பிளே இது பண்ணிட்டீங்க. லெக் பேரில் ஒரு சிங்கிளுக்கான முயற்சி. சக்ஸஸ் சிங்கிள். शरीर पे लग गई है गेंद. लेग बाय की पुष्टि की है अंपायर ने. बेहतरीन रनिंग बिटवीन द विकेट दोनों बल्लेबाजों के बीच. ओ बहुत ही बढ़िया गेंदबाजी का प्रदर्शन गेंदबाज द्वारा. बल्लेबाज पिछली गेंद पे बड़े अनकंफर्टेबल लगे. ठीक से टाइम ஓ கேப்பை டைம் பண்ணியிருக்காரா இல்லைங்க. बढ़िया थ्रो स्टंप्स के बेहद करीब. चतुराई से गेंदबाजी कर रहे हैं गेंदबाज. ஓகே அவங்க இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்திருக்காங்கங்க. யாருக்கு பதிலாக கொண்டு வந்தாங்கன்னு தான் தெரியல. कितना परचेस मिलता है. बल्लेबाज जरूर पिछली गेंद के बारे में सोच रहे होंगे. ஆனால் இந்த ஆட்ட ருத்ராஜ் கைக்வாட் ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி விட்டுருக்காரு. கண்டிப்பாக 6 தாங்க. எந்த டவுட்டு வேண்டாம். 6 தான். ருத்ராஜ் கைக்வாட் இந்த மேட்ச்சை சீக்கிரம் முடிக்க பார்ப்பாரா இல்லை டைம் எடுத்து முடிக்கும்னு பார்ப்பாரா? கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடிட்டுருக்காரு இப்போ வரைக்குமே. स्पिन गेंदबाजी खेलने के लिए क्रीज का बहुत अच्छा उपयोग करते हैं ये. ஓ மீண்டும் அடிக்க தாங்க முயற்சி. ஆனால் பேட்டில் டைமிங் இல்லை. प्रदर्शन गेंदबाज द्वारा. बल्लेबाज पिछली गेंद पे बड़े अनकंफर्टेबल लगे. மீண்டும் தூக்கி விட்ருக்காரு. கேப்லேயும் போயிருக்கு. 4க்கான வாய்ப்பாக இருக்குமா? எஸ்ங்க 4 போயிட்டுங்க. இந்த ஓவரில் 4 6 3 பாலில் 10 ரன் வந்திருக்குங்க. गेंदबाज को अपनी लाइन एंड लेग में थोड़ा अनुशासन दिखाना होगा. நான் இந்த ஆட்டை தூக்கி விட்ருக்காரு. கேப்பில் போமா? सुंदर शॉट. எஸ்ங்க கேப்பில் தாங்க. நீ ஃபீல்டரை மாற்றி வச்சாலும் சரி எப்படி வச்சாலும் சரி நான் அடிக்கிறது தான்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ருத்ராஜ் கைக்வாட். மேட்சை சீக்கிரம் முடிக்க பிளான் போட்டார். दर्शकों ने बढ़िया माहौल बनाया है आज. क्वालिटी क्रिकेट जो देखने मिल रही है उन्हें. ரிவர்ஸ் இப்போ 6ங்க. காலுக்குள்ளலாம் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக அடிப்பாருங்க இந்த ஷாட்லாம். வின்னிங்க்கு வர போகிறாங்க சிஎஸ்கே. ருத்ராஜ் கைக்வாடும் ஒரு செம்ம நாக்கு ஆடிட்டு இருக்காருங்க இப்போ வரைக்குமே. அதோட இங்கே ருத்ராஜ் கைக்வாடு அவரை பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாருங்க படகுன்னு. தம்பி பந்து என்ன தம்பி போடுறா, மேட்சை தோக்கடிச்சிட்டு இருக்கியா தம்பின்ட்டு. பார்ப்போம். 3வது ஓவர் தாங்க. அவங்க எப்படி அடித்தாங்களோ அதுக்கு ரிவெஞ்சு கொடுக்குற மாதிரி ருத்ராஜ் கைக்வாடு இங்கே ஆடிட்டு இருக்காரு. மென்னு தூக்கி அடிச்சிருக்காரு. இருந்தாலும் ஸ்டவுல் ரிஸ்க் 2 அது ஈஸியாக ஓடி முடிச்சிட்டாங்க. லாபால் ஒரு 2 ஓட முடிஞ்சிருக்குங்க. स्पिन गेंदबाज वापस आते हुए. ஃபின்னரை தான் போன ஓவர் அடித்தார். மறுபடியும் ஸ்ரேசர் ஃபின்னர் தான் கொண்டு வந்திருக்காரு. ஓ டாப் வச்சுங்க. கொஞ்சனா முடிஞ்சிருக்கும் ரச்சின் ரவீந்திராக்கு. இன்னும் 23 பந்துகளில் 20 ரன் அடித்தால் மட்டுமே
நம்ம இந்த மேட்ச்சை வின் பண்ணலாங்க. அதில் இந்த வச்சுக்கோ 6 இறங்கி வந்து என்ன ஸ்டைல் அடித்தாருங்க ருத்ராஜ் கைக்வாட். இதோட சிஎஸ்கேக்கு ஒரு 50 வந்திருக்குங்க. செம ஒரு 50 சிஎஸ்கேக்கு. ஆனால் செம ஷாட்டு. இதோட 26 பாலுக்கு 54 ரன். பார்ட்னர்ஷிப் சிஎஸ்கே மொதல் தடவை பார்ட்னர்ஷிப் போடுறாங்க நினைக்கேன். ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிருந்தாங்க. பொடுக்குன்னு அவங்க விக்கெட் விட மாட்டாங்க. ஆனால் அவங்க விக்கெட் விடாமல் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு பொடுக்குன்னு விக்கெட் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு செம்ம நாக்கு ஆடி இருக்கார் ருத்ராஜ் கைக்வாட். இந்த ஆட்டம் மீண்டும் ஸ்ட்ரெயிட்டில். ஆனால் என்ன இந்த ஆட்டம் 4 தான் கிடைக்கும். இதோட ருத்ராஜ் கைக்வாட் 50 அடிச்சிருப்பார். 6 போனால் கண்டிப்பாக 50 தான். ஆனால் என்ன இன்னொரு 2 ரன் தேவைப்படுதுங்க ருத்ராஜ் கைக்வாட் 50க்கு. ஓ செம்ம பாலுங்க. எல்பிடபிள்யூ அப்பீல் க்ளோஸ் காலுங்க. ஆனால் அம்பேர் நாட் அவுட் தாங்க சொல்லியிருக்காரு இந்த டீமை. ஏன்னா அது பார்த்தாலே தெரியுது விக்கெட் மிஸ்ஸிங் தான். ஆனால் டிஆர்எஸ்க்கு போவாரா சிரேசையர் ரிவ்யூ வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. போக மாட்டுக்காருங்க. இல்லைங்க போலங்க. ரெண்டாவது ரிவ்யூ வேண்டான்ட்டார். லெக் பேரில் லாபால் ஒரு சிங்கிளோட முடிச்சிருக்காருங்க. அடுத்த ஓவர் அவர் தான் க்ரீஸ் வச்சுக்கிடுவார். ஆனால் இங்கே ஒரு ஓவர் த்ரோ 2 ரன் ஓட்டாங்கங்க. இதோட சிஎஸ்கே 60 வந்துட்டு. அவர் பேட்டில் மட்டும் பட்டிருந்துன்னா கண்டிப்பாக அவர் 50 ஆகிருக்கும். ஆனால் லெக் பேரில் பட்டு போயிடுச்சுங்க. சச்சின் ரவீந்திரா அழகாக தட்டி விட்டாருங்க. நீ நின்று முடிப்பா அப்படின்ட்டு ருத்ராஜ் கைக்வாட். நீனே நின்று முடிச்சிருப்பா அப்படின்ட்டு. இங்கே ஒரு செம ஷாட்டு 6-4 தாங்க. 6 அடிச்சிருந்தா மேட்ச் டையாக இருக்கும். இருந்தாலும் இங்கே ருத்ராஜ் கைக்வாட ஒரு 50 வந்திருக்குதுங்க. செம 50. இதோட ஒரு 2வது 50 நினைக்கேன். ஆமாங்க 2வது 50 தாங்க. செம நாக்கு ஆடி இருக்காருங்க இன்றைக்கி. செம பாஸ்ட்டாகவும் ஆடி இருக்காரு சொல்லப்போனால். டக்குன்னு அடித்து முடிக்கும் அப்படின்ட்டு முடிச்சுட்டாருங்க. ஏன்னா 8 ஓவர் தான். அதனால் டக்குன்னு அடித்து முடிக்குன்ட்டு ஒரு நினப்பில் அடித்து இருக்காரு. இன்னும் 3 ரன் அடித்தால் இந்த மேட்சை வின் பண்ணலாம் சிஎஸ்கே. இறங்கி வந்து விட்டுருக்காருங்க. சிங்கிள் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே ஒரு ரிஸ்க் டு ரன் அவுட்டுங்க. ரிஸ்க் டு ஓட பார்த்து சச்சின் ரவீந்திரா ரன் அவுட் ஆகிருக்காரு. விக்கெட்டு விடாமல் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ரன் அவுட் ஆகிருக்காருங்க. 8 பாலுக்கு 10 ரன்கள் மட்டுமே சச்சின் ரவீந்திரா. ஓகே, இம்பேக்ட் பிளேயரான சிவம் 2வை உள்ளே இறக்கியிருக்காரு. 1-1 ரகானி இருந்தாலும் எதுக்கு இம்பேக்ட் பிளேயர்னு ஒருத்தன் வச்சுருக்கோம், அவனையும் உள்ளே கொண்டு வரும் அப்படின்னு ஒரு நினப்பில் இம்பேக்ட் பிளேயரை காட்டிட்டாருங்க ருத்ராஜ் கைக்வாட். நான் வந்து மேட்சை முடிக்கிறேன்ட்டு பார்த்தா சிங்கிள் மட்டும்தாங்க சிவம் 2வே பேட்லேருந்து. மேட்ச் இன் டைங்க. சிவம் 2வே தாங்க க்ரீஸில் இருக்க போகிறாரு. பின்னரை வெளுத்து கெட்டும் சிவம் 2வே தூக்கி அடிச்சிருக்காரு. கேப்பில் போமா இல்லைங்க. இருந்தாலும் 3 ரன் ஓடுறாங்க. ஒரு பெரிய இதில் முடித்த மாதிரி காட்டுன்ட்டு 3 ரன் ஓடி இருக்காங்க. இதோட சிஎஸ்கே ஒரு அபார வெற்றி. 9 விக்கெட் வித்தியாசத்தில்
சமோர் வெற்றிங்க. வேறு மாதிரி ஒரு வின். ஹெலிகாப்டர்ஸ் கிட்ட சமாராக வாங்கினாங்க. ஆனால் இங்கே சமனாக்கு ஆடி இருக்காங்க. இங்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்கோடோட ஒரு சமனாக்கு நடந்திருக்கு. வேறு மாதிரி சச்சின் ரவீந்திரா 10 ரன்கள் அடித்தாருங்க. ருத்ராஜ் கைக்கோட 54 ரன் அடித்து வேறு மாதிரி இதுனா ஸ்டாக்கு 3 ரன் கொடுத்தாரு. ஓகே கேஸ், ராஜர் ராயல்ஸ் 6ல் 6 வின்னுங்க. செம வின்னு. நம்ம 5ல் 4 தான் வின் பண்ணியிருக்கோம். அவங்க 6க்கு 6 வின் பண்ணியிருக்காங்க. 12 பாயிண்டோடு இருக்காங்க இப்போதைக்கு. அவங்களுக்கு இன்னும் 3 வின் பண்ணால் ப்ளே ஆஃப்க்கு தகுதி பட்டுருவாங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குங்க. நம்மளுக்கு இன்னும் 5 மேட்ச் 6 மேட்ச்கிட்ட வின் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே இந்த வீடியோ புரிஞ்சு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இது மாதிரி நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் வெயிட்டிங்.